தேர்தல் ஆணையம் என்ன நிலைமையில இருக்கு? கண்ணீர் வடிக்குதா? எல்லா முடிவுகளையும் இவங்க எடுக்கிறதே இல்லையே. முடிவுகள் பூரா அங்கிருந்து எழுதி வருது, இவங்க கையெழுத்து போடுற ரப்பர் ஸ்டாம்பு தானே எலெக்ஷன் கமிஷன் அடிச்சிட்டு இருக்குன்றதான குற்றச்சாட்டு. மோடியின் பொம்மைகள் இப்ப 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பொம்மைகள் மோடி கீ கொடுத்துட்டாரு. அந்த கீ கொடுத்த பொம்மைகள் இன்னைக்கு டங் 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 டங்னு அடிச்சுட்டு வெளியே வர காத்திருக்கின்றன. தன்னோட பவரை காட்டி இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒழிச்சு கட்டிட்டு கடைசியில் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நானே தலைவன் நானே முதல்வன். சர்வாதிகாரமே எலெக்ஷனின் வழியாகத்தான் வந்திருக்கிறது. உலக வரலாற்றில் அப்படித்தான் பல நடந்திருக்கின்றன. உச்சகட்ட சர்வாதிகாரத்தை பெறுவதற்கான தேர்தல் தான் மோடியினுடைய இந்த தேர்தல். ஈடிக்கு உச்சகட்ட அதிகாரத்தை கையில் கொடுத்தவர் இந்த கான்வில்கர், கல்கத்தா நீதிபதி. அந்த நீதிபதியை ரிசைன் பண்ண வச்சுட்டு நேரடியாக கட்சியில் சேர்த்து இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க. தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு இந்திரகுமாரோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியாவில் இரவோடு இரவு ஒரு தேர்தல் ஆணையர் ரெசைன் பண்ணிட்டு போனார் அருண் கோயல். ஆமாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அசோக் லவாசா அவரும் ரெசைன் பண்ணிட்டு போனார். அவங்க மனைவிக்கு ஐடி நோட்டீஸ் விட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாங்கன்னு ஃப்ரண்ட் லைனில் அந்த அம்மா பேட்டியே கொடுத்தாங்க. இப்போ திடீர்னு 2 தேர்தல் ஆணையரை கொண்டு புதுசாக நேற்று உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் டைம் இருக்குது, ஒரு நாள் சொன்ன மாதிரி. தேர்தல் ஆணையம் என்ன நிலைமையில இருக்கு? கண்ணீர் வடிக்குதா? முதல்ல அசோக் லவாசா டிசென்ட் நோட்டு போட்டு வெளியே போனார். அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளியே போனவர் அல்ல. அதாவது தேர்தல் ஆணையம் அப்படின்றது 3 பேர். தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர்கள் 2 பேர். ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ எலெக்ஷன் டேட்டை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எலக்ட்ரல் பாண்டை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு தேர்தல் தொடர்பான முடிவு எடுக்கிறாங்கன்னா இந்த 3 பேரும் மெஜாரிட்டி அடிப்படையில் தான் முடிவு எடுக்க முடியும். அதை பதிவும் பண்ணணும். இந்த 3 பேர் எடுக்கிறப்ப 2 பேர் ஓட்டு போடுறாங்க. இவர் மறுக்கிறாரு. பல முடிவுகளில் இவர் டிசென்ட் நோட்டு போடுறாரு. யாரு? அசோக் லவாசா. அந்த டிசென்ட் நோட்டை போட்டு அது எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல போய் இப்போ அதோட நல்ல பொறுப்பில் போய் செட்டில் ஆகிட்டாரு. இதுக்கு முன்னாடி ரகுராம் ராஜன் ஒருத்தர் ரிசர்வ் பேங்க்ல கவர்னராக இருந்தார். அவரும் எவ்வளவோ டிசென்ட் நோட்டு போட்டு பார்த்தார். இந்த ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய எந்த திட்டத்துக்கும் ஸ்டேட் ரிசர்வ் பேங்க் ஒப்புதல் கொடுக்காத அளவுக்கு அவர் ஒன்றிய அரசை போட்டு தாளிச்சு எடுத்தார். அவரை டார்ச்சர் பண்ணி வெளிநாட்டுக்கு ஓட வச்சிட்டாங்க. இப்போ ஒரு பாவம் லண்டனில் போய் உட்காந்துருக்கிறாரு. இப்படி எத்தனையோ அறிவுஜீவிகளை இந்தியாவை விட்டு விரட்டி அடித்திருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்டில் கடைசியாக சேர்ந்திருக்கிறாரு அருண் கோயல். அருண் கோயல் வெளியே போனார் அப்படின்னா, இப்போ ஒருத்தரை கம்பெனிலேருந்து வெளியேற்றுறது அப்படின்னா நீங்கள் அவரை தம்பி நீங்கள் வெளியே போயிருங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெகுலராக வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை நீங்கள் வாங்க, ஐயோ சிரமப்படுறீங்க போலையே, சரி வாங்க ரூமில் உட்காந்துங்க, சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க, வேலை சார் இல்லை அது பார்த்துக்குவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, ஓய்வாருங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் உட்கார வச்சா என்ன நடக்குமோ அப்படி தான் அருண் கோயலுக்கு நடந்திருக்கு. ஏன்னா ஆமாம், ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லா முடிவுகளையும் இவங்க எடுக்கிறதே இல்லையே. முடிவுகள் பூரா அங்கேருந்து எழுதி வருது, இவங்க கையெழுத்து போடுற ரப்பர் ஸ்டாம்பு தானே எலெக்ஷன் கமிஷன் அடிச்சிட்டு இருக்குன்றதான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறதுக்கு இவங்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லை. ஏற்கனவே கேபினெட் தான் நியமிக்குது. இப்போ கேபினெட் கன்சல்டேஷனே தேவையில்லை, 2 மந்திரிகள் சேர்ந்து நியமிச்சிடலாம். அந்த அளவுக்கு முழு அதிகாரத்தையும் மோடி கையில் வைத்திருக்கிறார். அப்போ மோடியின் பொம்மைகள் இப்போ 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பொம்மைகள் மோடி கீ கொடுத்துட்டாரு. இப்போ நேற்று நைட்டே கீ கொடுத்துட்டாரு. காலையில் கீ கொடுத்தா பகலில் கீ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவான்னு ராவாக நேற்று கீ கொடுத்துருக்குறாங்க. அந்த கீ கொடுத்த பொம்மைகள் இன்னைக்கு டங் 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 டங்னு அடிச்சுட்டு வெளியே வர காத்திருக்கின்றன. வெளியே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம்ன்ற அந்த அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்பு இந்தியாவில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை நடத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பு அதை பற்றி எப்போதாவது அக்கறை எடுத்திருக்கிறதா அப்படின்னா, அந்த அமைப்பு இது நாள் வரையில் எடுத்த எல்லா முடிவுகளும் எப்படியான முடிவுகளாக இருந்திருக்கின்றன அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும்னு தான் முடிவு எடுத்திருக்கிறான். ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ளே இப்போ நான் போட்டிடணும்னு ஆசைப்பட்றேன், தனி வேட்பாளராக போட்டிடுறேன், ஒரு சுயேட்சையாக நிற்கிறேன் அப்படின்னா, எனக்குன்னு இருக்கக்கூடியது என்ன? என் சொந்தக்காரன் வீட்டு சவுத்தில் நான் போஸ்டர் அடிப்பேன், பேனர் ஓட்டுவேன். என்னை யாருன்னே தெரியாது மக்களுக்கு, இல்லையா? நான் அந்த எலெக்ஷனுக்கு தான் போட்டியிடுறதுக்கு வர்றேன். மக்கள் என் தெருவுக்காரனுக்கு தெரியும், ஆனால் எல்லா ஏரியாக்காரனுக்கும் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? எலெக்ஷன் டேட்டு போட்டோடனே நான் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அந்த வேட்புமனு ஏற்றுக்கிறான் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் பிரச்சாரத்தை தொடங்கணும். பிரச்சாரத்தை தொடங்கினா நான் பிட் நோட்டீஸ் தவிர எதுவுமே கொடுக்கக்கூடாது. என் தொகுதியில் 20 லட்சம் பேர் வாழ்கிற ஒரு ஏரியாவில் நான் வீடு வீடாக போய் பிட் நோட்டீஸ் கொடுக்கலாம். பேனர் கூடாது, போஸ்டர் கூடாது, சுவரெழுத்து கூடாது. தெருமுனை பிரச்சாரம் நைட்டு 10 மணி
10 மணியா 8 மணியா 9 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு விரோதமான முடிவுகள் தான் இந்த தேர்தல் ஆணையத்தால் எல்லா காலத்திலும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட குறைந்தபட்சம் இந்த பெரிய கட்சிகளாவது போட்டியிட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது. அப்போது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக மாறுது. கட்சிகளுக்கு மட்டுமான சுதந்திரம் அங்கே அளிக்கப்படுகிறது. அதற்கப்புறம் பிஜேபி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதில் இன்னொரு லேயரும் கட் ஆகுது. எல்லா கட்சிகளுக்கும் அந்த இது கிடையாது, ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு மாறுது. இது அப்படியே ஜெர்மனியில் ஹிட்லர் நடத்தின ஃபார்முலா தான். அப்படியே ஒரு அமைப்பை உருவாக்கிட்டே வர்றது, தன்னோட பவரை காட்டி இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒழிச்சு கட்டிட்டு கடைசியில் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நானே தலைவன் நானே முதல்வன். இப்போ ரஷ்யாவில் வந்து புத்தின் இருக்கிறாரு, அங்கேயும் கூட தான் எலெக்ஷன் நடக்குது. யாருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷன் நடத்தினாலும் அவர் தான் ஜெயிக்கிற அளவுக்கு செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் எத்தனை எலெக்ஷன் நடந்தாலும் பிஜேபி மட்டும்தான் வந்து அன்வாரண்டடாக போட்டியிட முடியும், அன்னபோஸ்டாக எப்போ எந்த எலெக்ஷன்லையும் போட்டியிட முடியுன்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கிறதுன்றத நம்ம எலக்ட்ரல் பாண்டில் நேரடியாக பார்த்துருக்கோம், எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டில் நேரடியாக பார்த்துருக்கோம், இன்னும் பல விஷயங்களில் பார்த்துருக்குறோம். அந்த தேர்தல் ஆணையம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத இப்போது மக்கள் இதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எலெக்ஷன் தான் நடக்குதுல்ல, அப்புறம் எப்படி இது சர்வாதிகாரம்? இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எலெக்ஷனை நிப்பாட்டினா தான் சர்வாதிகாரம் வரும்னு நினைச்சிட்டாங்க. சர்வாதிகாரமே எலெக்ஷனின் வழியாகத்தான் வந்திருக்கிறது. உலக வரலாற்றில் அப்படித்தான் பல நடந்திருக்கின்றன. இந்த சர்வாதிகாரம் அப்படி நுழைய பார்க்கிறது. உச்சகட்ட சர்வாதிகாரத்தை பெறுவதற்கான தேர்தல் தான் மோடியினுடைய இந்த தேர்தல். இந்த தேர்தலில் அவர் வெறியூட்ட பார்க்கிறாரு. அப்பீஸ்மெண்ட்டு வெர்சஸ் அரகன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள்கிட்ட போய் இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, நீ கவலைப்படாதப்பா நான் உன் கூட இருக்கிறேன்ப்பான்னு முதுகு தட்டி கொடுக்கறதுக்கு பேர் அப்பீஸ்மெண்ட். அதாவது அவரை வந்து நிம்மதியடைய வைத்தல், அவரை நிம்மதியாக உணர வைத்தல், தான் எதிர்பார்க்கும் ஒன்றை கிடைத்ததாக அவரை உணர வைத்தல். அது செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? அப்படி செய்கிறது தானே ஒரு கட்சியோட வேலை, அப்படி செய்கிறது தானே ஜனநாயகத்தினுடைய வேலை. அதை செய்யக்கூடாதுன்னு மோடி பேசுகிறாரு. சரி, இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா அமாரா அவர் பேச்சே பாருங்க, அரகன்ஸினுடைய உச்சகட்டம், அரகன்ஸினுடைய உச்சகட்ட வெளிப்பாடு தான் மோடியினுடைய பேச்சு. வெறியூட்டுகிறார் மக்களுக்கு. அந்த வெறியூட்டுதலுக்கும் மக்களை முதுகில் தட்டி கொடுத்து தங்களை மக்களோடு மக்களாக உணர வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தல் முடிந்தால், இந்த தேர்தல் மக்கள் எதிர்பார்க்கும்படி நடந்து முடிந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் நாம் விலக்கு பெற முடியும். ஏன்னா சமீபத்தில் நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் வந்து பல பேர் வந்து போஸ்டிங் ஆகிட்டு போகிறாங்க. ரஞ்சன் கோகாய் இப்போ ரீசெண்டாக கல்கத்தா ஆமாம் ஜட்ஜி ஒருத்தர் பேர் இல்லை, ரஞ்சன் கோகாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜ்யசபா போயிடுறாரு. போயிட்டு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த ப்ரியாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ப்ரியாம்பிளை வச்சு தான் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை, அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை, அந்த அடிப்படையை மீறக்கூடாது அப்படின்றது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய பேச்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அடிப்படை ஒன்றும் அவ்வளோ புனிதமானதெல்லாம் கிடையாது, அதை மாற்றிக்கலாம். நீங்கள் யார் அதை மாற்றுறதுக்கு? சுப்ரீம் கோர்ட்லேருந்து ராஜ்யசபாக்கு எம்பியா மாதிரி போயிட்டீங்கன்னா இப்படிலாம் பேசுவீங்களா? இப்போ அடுத்து ஒருத்தரை லோக்பாலினுடைய தலைவராக போட்டிருக்கிறாங்க, கான்வில்கர். இந்த கான்வில்கர் தான் இந்தியா முழுக்க இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுக்குமான ஒற்றை தலையெழுத்தை தீர்மானம் பண்ணவர். இடி வந்து இப்போ இது ஒரு பேப்பர் இல்லையா, இந்த பேப்பரில் கிறுக்கியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் ECIR. அதாவது நான் நினச்சதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுவேன், நான் இடி அதிகாரி, நான் நினச்சதெல்லாம் எழுதி வச்சுருவேன். யுவர் ஆனர், இதுதான் யுவர் ஆனர் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி தூக்கி போடலாம். ஆமாங்க, அது எஃப்ஐஆர் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் கான்வில்கர். இப்படி போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர்லேருந்து இப்போ நீங்கள் உங்கள் மேலே நான் குற்றம் சாட்டுறேன், இப்படி போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர்லேருந்து நீங்கள் நிவாரணம் கேட்குறீங்க. அந்த நிவாரணத்தை கோர்ட்டு கன்சிடர் பண்ணணுமா கூடாதா? ஐயோ, இடி எஃப்ஐஆர் போட்டுருச்சு. எப்பேற்பட்ட எஃப்ஐஆர்? தானே எழுதிக்கிட்ட எஃப்ஐஆர். எப்படிப்பட்ட எஃப்ஐஆர் போட்டிருக்கு? நீங்கள் அதுலேருந்து விடுதலை கேட்குறீங்களா? நோ 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 பெயில் கேன் பி கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கு உச்சகட்ட அதிகாரத்தை கையில் கொடுத்தவர் இந்த கான்வில்கர். அந்த கான்வில்கரை லோக்பாலினுடைய தலைவராக போட்டிருக்கிறாங்க. கல்கத்தா நீதிபதி, அந்த நீதிபதியை ரிசைன் பண்ண வச்சுட்டு நேரடியாக கட்சியில் சேர்த்து இப்போ சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. கடைக்கண் அனுகூலத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையம் நடக்கிறதா அப்படின்ற சந்தேகம் உருவாகி இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டு ஒரே கட்சிக்கான வாய்ப்பாக இந்த தேர்தல் முறையே வடிவமைக்கப்படுகிறது. பெல்லு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் வந்து 5 டைரக்டர்ஸ் வந்து பிஜேபிக்காரங்க. பிஜேபி 5 டைரக்டர் வச்சிருக்கிற ஒரு கம்பெனியில் வாக்கு இயந்திரத்தை தயாரிப்பாங்களாம், அதை தனியார் நிறுவனத்திட்ட போய் சர்வீஸுக்கு கொடுப்பாங்களாம். அது எப்படி 17 லட்சம் மிஷினில் 10 லட்சம் மிஷின் ஃபால்ட்டான்.
சர்வீஸுக்கு போயிட்டு வந்திருக்குது. மீதி 6 லட்சத்தை எதுக்கு வச்சுக்கிட்டு உடச்சி வீசிட வேண்டியது தானே? இப்படி கேவலமான ஒரு மிஷினில் தான் நம்ம ஓட்டு போட போகிறோம். ஆனாலும் ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த தேர்தலில் எப்படியாவது நம்ம ஓட்டு சரியான நபருக்கு போயிடாதான்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ள தேர்தல் ஆணையம் கம்முன்னு இருக்குது. அந்த கம்முன்னு இருக்கிறது தான் இந்தியா 2024க்கு அப்புறம் கம்முன்னு இருக்க போகிறத வெளிக்காட்டுதான்னு தெரியல, பயமாக இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப டீட்டெயிலான கருத்துக்கு ரொம்ப நன்றி.